அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் நம்ம கட்சி கூட்டணியிலேருந்து வெளில போனால் கூட எனக்கு நட்பு தான்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி நட்பு பாராட்டினுக்கிறாராம். அதை நம்மக்கிட்ட விளக்கி சொல்லியிருக்கிறாரு. யார் இவர்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் டிடிவி தினகரன் உங்களை விட்டு போயிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டையும் டிடிவி தினகரன் அவர்கள்ட்டையும் நல்லா மீட் பண்ணி பேசி ஒரு மாதிரி சகஜமாக இருக்கீங்க, ஒரு வேளை கூட்டணிக்குள்ளே மறுபடியும் அவங்களை சேர்த்து விடுற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கெல்லாம் இந்த கூட்டணியை மறுபடியும் ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மாநில தலைவர் இருக்கார், அப்புறம் தேசிய தலைமை இருக்குது, அவங்கெல்லாம் அதெல்லாம் முடிவு பண்ணிப்பாங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு நட்பு பாராட்டுறதுக்காக தான். எனக்கு அவங்களாம் நல்ல நண்பர்கள், அதனால் அவங்களோட அந்த நட்பை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதானே தவிர இதுக்கு பின்னாடி அரசியல் எதுவுமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த அழுத்தமாக அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது தான் ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை ஏதும் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஊருக்குள்ளே வருது. இயல்பு தானே, அரசியல்னா இப்படி 1008 சந்தேகங்கள் வரும். இருந்தாலும் ஐயா சொல்லிட்டாருப்பா நட்புக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காராம். அது அவருடைய கிளாரிட்டியாக இந்த இடத்துல முன்வைக்கிறோம். தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய மாநில தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைங்கன்னா எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது உள்ள இருக்காங்க உள்ள இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. அது டிடி வரனாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த நட்பை எப்போதுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரஸ்பரம் அது இருக்கணும், அன்பு இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால போயிட்டு இணைஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாஜகவுடைய கூட்டணியில், பாஜக இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவர் இப்போ திடீர்னு அங்கே போய் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசுனதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசுனதை நம்ம என்னத்தை சொல்கிறது, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கை, பெரிய ஆள், அரசியல் பாரம்பரியம் இருக்கிற ஒரு ஆள், அவர் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதே சமயத்தில் அவர் எங்கே போய் பேசுகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவர் புதுசாக ஒரு கட்சியில் போய் தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கார். அந்த கட்சியை பற்றி பெருமையாக பேசுகிறது இயல்பு தானே, நம்ம எல்லாரும் தானே பண்ணுவோம். நம்ம ஒரு புது இடத்துக்கு போனோம்னா அந்த இடம் ஆஹா ஓஹோன்னு பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஆனால் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்றதோட முடித்திருக்கிறார் தன்னுடைய கருத்தை அண்ணாமலை அவர்கள். நான் எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் கிடையாது. செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர், நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர், கள அரசியல் நிறையா பார்த்தவர், நிறையா முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் யாரையும் நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போகிறதில்ல. அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார். அது அவருடைய கருத்தாக பாருங்கள். எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும். காரணம் களச்சூழல், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம். அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும், ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சியுடைய நடவடிக்கை. காங்கிரஸ் கட்சியுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது எல்லாருக்குமே சம்திங் ஃபிஷி அப்படின்னு தோணும். ஏன்டா ஃபிஷின்னு கேட்டால், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாநில தலைவர் திமுக கூட நாங்கள் ஸ்ட்ராங்காகிறோம்னு சொல்கிறார். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிற நிர்வாகிகள், மற்ற உறுப்பினர்கள்லாம் அங்கங்கே பல கட்சிகளை சார்ந்தவங்கள போய் மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதெல்லாம் அரசியல் புதுசலாக வெளியே வரும்போது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி புதுசாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, மூன்றாவது கூட்டணியாக ஒன்று அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விலாம் ஊருக்குள்ளே இருக்குது. இந்த கேள்வியை தான் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்குறாங்க. சார் இந்த மாதிரிலாம் பேச்சு போய்கிட்டு இருக்கு, பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியை பற்றி என்ன பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா இன்னும் காங்கிரஸ் பெரிய ஆள் நினச்சினுக்கிறீங்க, அங்கெல்லாம் சிங்கிள் டிஜிட்டு முடிஞ்சா போச்சு. அப்புறம் காங்கிரஸ் கட்சியெலாம் முன்னாடி எத்தனை சீட்லலாம் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க, 45 சீட்டு 60 சீட்டுன்னு போட்டி போட்டுருந்தாங்க. இப்போ 25 சீட்டில் நிற்கிறாங்க. அந்த லெவலுக்கு கழுத தேஞ்சி கட்டெருமான கதையாக காங்கிரஸ் கட்சி காணாமல் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் கட்சி மூணாவது ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறக்கு ஒன்றும்ல, காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் டோன்ட் டாக் கைஷே அப்படின்ற லெவலுக்கு பங்கமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் காங்கிரஸ் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க எனக்கு தெரியாதுங்க. நான் காங்கிரஸை பொறுத்தவரை யாரோ இவர் போய் விஜய்கிட்ட பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பார்க்குறாங்கன்னு இருக்குது. அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலையும் பண்ணல. நான் காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கி இந்திய அளவில் எல்லா இடத்திலும் காங்கிரஸ் இன்றைக்கி மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீகாரில் நீங்கள் பார்த்தீங்க 6 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை
3 இடத்துல நின்னாங்க 2016ல், 60 சீட்டில் நின்னாங்க 2011ல், 2021ல் 25 சீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க நிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்ல தான் டிஎம்கே இருக்குதுங்கிறது என்னோட ஃபீலிங். நான் வெளியிருந்து பார்க்கறதுல இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு 30 கொடுங்க, 35 கொடுங்க, 35 சீட் கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? இந்தியா முழுவதுமே காங்கிரஸினுடைய தோல்வி முகம் தான் பார்க்குறோம். பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு, 60 இடத்துல 6 இடம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 60 சீட்டில் ஆரம்பித்த காங்கிரஸ் இன்னைக்கு 25 சீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இதை ஒரு எலெக்ஷன் பார்கெனிங்காக பேசுவதை தான் நான் பார்க்கின்றோனே தவிர அவங்க ஜெனியூனாக வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துங்க. நான் உங்களை போல சாமானிய மனிதனான கருத்து.